ஹலோ லியோ, இன்னைக்கு உங்கள் பார்ட்னர் நோ கான்டாக்டில் இருக்கிற பார்ட்னரோட எனர்ஜி என்ன, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணி இதை உங்களுக்காக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். ஸோ கமெண்ட்டில் 000 இல்லைனா உங்களோட பார்ட்னரோட இனிஷியல் போடுங்க. They are the one. You have already met the romantic partner you seek. ஸோ அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. அவங்களோட லவ், அவங்களோட உலகமே நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு ரொமான்டிக் பார்ட்னர், அது எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. Leave your fears behind. They are stopping this relationship from blossoming. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் கூட இருக்கிற யாரோ இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகக்கூடாது, அதே மாதிரி தடுக்கிற மாதிரி யாரோ நினைக்கிறாங்க. உங்கள் கூட இருக்கிற யாரோ, அல்லது உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அல்ல மேபி வேறு யார் வேணாலும் இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறதையோ அவங்களோட முழுமையாக என்ஜாய் பண்ணுறத விரும்பலை யாரோ உங்களை சுற்றி. பவுண்ட்ரிஸ். யூ நீட் டு டீச் பீப்புள் ஹவு டு ட்ரீட் யூ by being clear on what you will or won't allow. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி மற்றவங்கள ட்ரீட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரை உங்களை கிட்டக்க நெருங்க விடணும், யாரை விடக்கூடாது அப்படின்னு பார்த்து நடந்துக்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க மனசில் உள்ள விஷயம் இதுதான். அதனால் உங்களோட ஃபியர்ஸை விட்டுடுங்க, உங்களோட பயத்தை விட்டுடுங்க. யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க. உங்கள் உள் மனசுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் விரும்புகிறது உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, 3வது மனுஷனுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன, யூனிவர்ஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, பிரார்த்தனை நிறையா பண்ணுங்கள், நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள். அவங்களோட கோயிலுக்கு முடிஞ்சால் போங்க. இல்லை நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா திரும்ப அவங்க கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய மனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். மனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமான வீடியோஸும் நான் ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒருத்தவங்களை நம்ம மனிஃபெஸ்ட் பண்ணணும், எப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணுங்கிற வீடியோஸும் நான் போடுறேன். ஸோ நிறைய ப்ரேயர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏதாவது ஒரு பர்சனல் டேரோட் ரீடர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.